எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகம் 16 5வது பாடம் நின்ற நிலை பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாகம் 14 எபிசோடாக போட்டுட்ருக்கேன். ஒரு 16 எபிசோடு போட்டிருப்பேன், பாருங்கள். நல்லது, நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாகம் 16ல் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது சிலம்பத்தில் நிறையா ஸ்டைல் இருந்தாலும் நாகம் 16 மட்டும் எடுக்க போகிறோம். யூடியூப்பில் வந்து நான் வந்து நாகம் 14 ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 பாடம் வந்து சுத்துப்பாடம் மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? நம்ம கட்டுப்பாடம் இதெல்லாம் யூடியூப்பில் வந்து சரியாக வராது. அது நேர்முகமாக பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். மொத்தம் 64 பாடங்கள் வந்து நம்ம வந்து வச்சுருக்குறோம். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க சேருங்க, பயிற்சி பண்ணுங்கள். நல்லது. நாகம்பழ கலை ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நல்லது, நன்றி. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகும். சரி, இப்போ பாருங்கள். நாகம் 16 5வது பாடம் நின்ற நிலை பயிற்சி சுத்து பாடம். இப்போ நம்ம நிற்கிறோம், அப்படி நிற்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நிற்கிறோம். இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள். வீச்சு, படை வீச்சு மாதிரியே நம்ம அந்த வீச்செலாம் பேசிக் கொடுத்துட்டு போய் பார்த்து பயிற்சி பண்ணுறோம். நிற்கிறோம், படை வீச்சு 1 2 3 அப்படி இடுப்பில் வச்சுக்கோங்க நின்ன இடத்துல. சரியா? இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் 1 2 3ல் பாருங்கள், அப்படி கையை சுற்றி கொண்டாது அப்படி இடுப்பில் இங்கே வைக்கணும். இது ஸ்டெப் 1. பாருங்கள், நிற்கிறோம், ரெடி பொசிஷன் நிற்கிறோம். அப்படி என்ன பண்ணுறோம்? 1 2 3. ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. 1 2 3 சுற்றி கொண்டாந்து அப்படி வச்சுக்கணும். இங்கே நம்ம காலுக்கு நேராக இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கணும். பார்வை நேராக வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், நிற்கிறோம், 1 2 3 1 2 3. சரியா? சரி, இப்போ இந்த கம்பை வந்து என்ன பண்ண போகிறோம்? எடுத்து வந்து ஒரு கட்டு, ஒரு அடி வரமாக நம்ம நினச்சிக்கணும். அப்படி பட்டு தடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், அப்படியே எடுத்து இந்த இடத்துல ஒரு வீசி அப்படி வைக்கணும் கம்பை. சரியா? பாருங்கள், நிற்கிறேன், எடுத்து ஒரு கட்டு, வலது கையில் ஒரு வீச்சு. சரியா? இப்போ அப்படியே ஒரு சொல்ட்டு கட்டு ஒன்று போடணும், அழகாக சுற்றி. அப்படி இந்த காலை பாருங்கள், அப்படி காலை வந்து அப்படி ஒரு கூட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படி சுற்றி அப்படி ஒரு தட்டு தட்டணும். சரியா? சரி, கொஞ்சம் புரியாது, கவனிச்சிங்கன்னா தான் புரியும். பாருங்கள், நிற்கிறோம், 1 2. சரியா? அப்படியே 3. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ட் 3க்கு போகணும். அப்படியே எடுத்து ஒரு மேல் வீச்சு. இப்போ அப்படியே எடுத்து கீழ் வீச்சு. மறுபடியும் பண்ண பண்ண போகிறோம். மேல் வீச்சு வீசுகிறப்ப பாருங்கள், அப்படி வச்சுக்கணும். ஷோல்டரில் வச்சு இப்படி ஒரு நிலை காட்டணும். சரியா? இது 3 பார்ட் 3 கவனிங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்? நின்னோம், கட்டணும், ஒரு வீச்சு வீசினோம், அப்படியே மடித்து போட்டோம். அப்படியே பண்ண பண்ணோம், எடுத்து ஒரு மேல் வீச்சு, ஒரு கீழ் வீச்சு, மறுபடியும் ஒரு மேல் வீச்சில் அப்படி ஷோல்டரில் வச்சுக்கணும். அப்படியே கொண்டாந்து இங்கே வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கணும், ஒரு நிலை. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஜர்க்கு அப்படி குதிச்சு அப்படி திரும்பணும். கிரிக்கியில் நம்ம நேர்நிலை பாடம் பண்ணுறப்ப வேறு மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுறோம்? சும்மா காலை எடுத்து வச்சா போதும். கிரிக்கி மாதிரியே நிற்கிறோம், சுத்துக்கால் மாதிரி நிற்கிறோமா? இங்கேருந்து அப்படி காலை எடுத்து வச்சு இந்த வலது காலை தூக்கி இங்கே ஒரு நிலை காட்டணும். சரியா? நிலை காமிச்சு காலை வைக்கிறப்ப பாருங்கள், ஒரு வீச்சு வீசி அப்படி உள்ளே கொடுத்து பாடத்தோடய முடியும். அவ்வளோதான், முடிஞ்சுட்டேன் பாடம். சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தமாக வந்து கோர்வையாக வந்து சொல்கிறேன். இதுவரை சொன்னது எல்லாமே சேர்த்து நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். ரொம்ப ஈஸியான பாடம், கஷ்டமான பாடம் ஒன்று கிடையவே கிடையாது. பயிற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். நிற்கிறோம், 1 2 3. இது 1 2 3 4 5 5 6 7 8. ஒரு உதாரணம் கொடுத்தோம், 8 கொடுத்தோம், 9. இந்த பக்கம் மாறிட்டேன், 10 11. பாடத்தோடைய முடிவு 12. சரியா? சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாடத்தை வந்து சொல்லியாச்சு. இது வேகமாக செய்கிறப்ப நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். நிற்கிறோம். சரியா? போட்டு முடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பாடம். சரியா? நல்லது, நன்றி.